கர்மவினை பித்ருதோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க. ஓம் மாதா பிதா குருப்யோ நமஹா. வணக்கங்க, நான் உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் தமிழ் அஸ்ட்ரோ ஏஏ யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். வேத ஜோதிடத்துல 27 நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. அதான் வானத்துல நமக்கு வழிகாட்டுற கைடு மாதிரி. இதுல முதல் நட்சத்திரமா எல்லா தொடக்கத்துக்கும் அடையாளமா வர்றது தாங்க நம்ம அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல மொத்தம் 4 பாதம் இருக்குதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு வாழ்க்கைன்னு தனித்தனியா இருக்கும். இந்த வீடியோல நாம அஸ்வினி நட்சத்திரத்தோட 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களை பத்தி தாங்க ஆழமா முழுசா அலசி ஆராய போறோம். முதல்ல இந்த 3ஆம் பாதத்துக்காரங்களோட குணத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அடிப்படையா இருக்கிற 3 கிரகங்களோட கூட்டணியையும் அதோட புராண கதையையும் தெரிஞ்சுக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிதேவதைகள் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவலோகத்து டாக்டர்கள்னு சொல்லப்படுற அஸ்வினி குமாரர்கள் தாங்க. இவங்க சூரிய பகவானுக்கும் குதிரை ரூபத்துல இருந்த அவரோட மனைவி சஞ்சனா தேவிக்கும் பிறந்த இரட்டை பசங்க. நாசத்யா, தசரான்னு இவங்களுக்கு 2 பேருங்க. அவங்களோட வேகம், குணப்படுத்துற சக்தி, எப்பவும் இளமையா இருக்கிற தோற்றம் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ரிக்வேதம், மகாபாரதம்னு எல்லாத்துலயும் இவங்களோட மருத்துவ மகிமையை பத்தி சொல்லி இருக்கு. செத்து போனவங்களை உயிர்ப்பிக்கிறது, வயசானவங்களுக்கு இளமையை திருப்பி தர்றதுன்னு பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. இந்த இரட்டை தன்மை, வேகம், குணப்படுத்துற சக்தி இது எல்லாமே அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட அடிப்படை குணமா வந்துருதுங்க. இந்த நட்சத்திரத்தோட சின்னம் குதிரை தலை. இது வேகத்தையும் ஆற்றலையும் பயணத்தையும் புதுசா எதையாவது தொடங்குறதையும் குறிக்குதுங்க. இதோட சக்திக்கு பேரு சித்ர வியாபனி சக்தி, அதாவது சீக்கிரமா இலக்க அடையிற ஆற்றல்னு அர்த்தம். காலபுருஷ தத்துவப்படி இது மேஷ ராசியில, அதாவது தலைப்பகுதியில வர்றதால அறிவு, சிந்தனை, எல்லா செயலோட தொடக்கம் எல்லாத்தையும் இதுதாங்க கண்ட்ரோல் பண்ணுது. சரி, இப்ப மத்த பாதத்தை விட இந்த 3ஆம் பாதம் ஏன் இம்புட்டு ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இதுக்கு காரணம் 3 கிரகங்களோட கூட்டணி தாங்க. 1 நட்சத்திர அதிபதி கேது. இவரு ஞானகாரகன், ஆன்மீகம், உள்ளுணர்வு, பத்தற்ற தன்மை, வேகமான செயல்பாடு எல்லாத்துக்கும் அதிபதி இவர் தாங்க. இதனால இவங்களுக்கு ஒருத்தரை பார்த்த உடனேயே எடை போடுற திறமையும் உள்ளுணர்வும் இயற்கையாவே இருக்கும். 2வது ராசி அதிபதி செவ்வாய். இவர் ஆற்றல், தைரியம், கோபம், ஆதிக்கம்னு எல்லாத்துக்கும் நாயகன். மேஷ ராசிக்கு அதிபதியா வர்றதால இவங்களுக்கு பயப்படாத குணத்தையும், வெட்டு 1 துண்டு 2ன்னு டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிற வேகத்தையும் கொடுக்கிறாரு. 3வதா நவாம்ச அதிபதி புதன். அஸ்வினி 3ஆம் பாதம் மிதுன நவாம்சத்துல வருதுங்க. அதோட அதிபதி புதன் பகவான். இவர் அறிவு, பகுத்தறிவு, பேச்சு திறமை, காமெடி சென்ஸ், கம்யூனிகேஷன் எல்லாத்துக்கும் காரகர். இந்த கேது, செவ்வாய், புதன்னு 3 கிரகமும் சேரும்போது ஒரு வித்தியாசமான ஆளுமை உருவாகுதுங்க. கேதுவோடவும் செவ்வாயோடவும் வேகமான, சில சமயம் கண்ணு மூடிக்கிட்டு போற வேகத்தை புதனோட அறிவும் பகுத்தறிவும் ஃபில்டர் பண்ணி சரி பண்ணிருது. அதனால இவங்க வெறும் அதிரடி ஆளுங்க மட்டும் இல்ல, அறிவு சார்ந்த முன்னோடிகள், இன்டெலெக்சுவல் பயனியர்ஸாவும் இருப்பாங்க. செவ்வாயோட தைரியமும் புதனோட கூர்மையான புத்தியும் சேரும்போது எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் வேகமா சரியா முடிவெடுப்பாங்க. கேதுவோட உள்ளுணர்வு புதனோட பேச்சு திறமையில வெளிப்படும் போது இவங்க பேசுறதுல ஒரு ஆழமும் அதிகாரமும் இருக்குங்க. இவங்களோட நல்ல குணங்கள்னு பாத்தீங்கன்னா கூர்மையான புத்தி, நல்லா பகுத்தறிகிற திறமை, கணக்கு போடுறதுல ஆர்வம்னு இருக்கும். புதனால இவங்களுக்கு பேசுற திறமை அபாரமா இருக்கும். நல்ல பேச்சாளரா, எழுத்தாளரா வருவாங்க. நல்ல ஜாலியா கலகலன்னு பேசி எல்லாரையும் கவர்ந்துருவாங்க. செவ்வாயால தைரியமும் தன்னம்பிக்கையும், எந்த வேலையையும் உடனே முடிக்கணுங்கிற வேகமும் இருக்கும். கேதுவோட அருளால நேர்மையா இருப்பாங்க. மத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மை இருக்கும். செஞ்ச உதவியை மறக்கவே மாட்டாங்க. அதிகாரத்துக்கு பணிய மாட்டாங்க. ஆனா அன்புக்கு கட்டுப்படுவாங்க. ஆனா இவங்க கிட்ட சில சவால்களும் இருக்குதுங்க. அது என்னன்னா ஓய்வில்லாத அறிவு. அஸ்வினியோட வேகமும் மிதுன நவாம்சத்தோட பல விஷயங்கள்ல இருக்கிற ஆர்வமும் சேரும்போது மனசு ஒரு இடத்துல நிக்காது. ஒரே நேரத்துல 10 வேலையை ஆரம்பிச்சு எதையுமே முடிக்காம விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால இவங்க ஒரு வேலையை நல்லா ஆரம்பிப்பாங்களே தவிர அதை நல்லபடியா முடிக்கிறதுல கொஞ்சம் தடுமாறுவாங்க. இவங்களோட வேகமான குணம் சில சமயம் பொறுமை இல்லாம அவசரப்பட்டு முடிவெடுக்கிற மாதிரி மாறிடும். சில நேரங்கள்ல தங்களோட அறிவால ஒரு மாதிரி தர்க்க ரீதியான திமிரும், மத்தவங்க சொல்ற விமர்சனத்தை ஏத்துக்காத குணமும் வரலாம்.
இனி இவங்களோட குடும்ப வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம். இவங்க குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அம்மா மேல உசுரையே வச்சிருப்பாங்க. தாய்மாமன் வழியில இருந்தும் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். ஆனா அப்பா கூட சில கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கு. இவங்க தங்களோட சுயமான சிந்தனைக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. அதனால அதை மதிக்கிற ஒருத்தரை தான் வாழ்க்கை துணையா ஏத்துக்குவாங்க. இவங்களோட பிடிவாத குணத்தால குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்தாலும் அவங்க காட்டுற பாசம் உண்மையானதா இருக்கும். குழந்தை வளர்ப்புல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. தன்னோட குழந்தைகளும் தன்னை போலவே அறிவா நேர்மையா வளரணும்னு ஆசைப்பட்டு அதுக்கேத்த மாதிரி வளர்ப்பாங்க. இவங்களுக்கு ஆண் குழந்தைங்க பிறக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சில ஜோதிட நூல்கள் சொல்லுதுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் புதனோட ஆதிக்கத்தால படிப்புல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. ஹையர் ஸ்டடிஸ் பண்ற யோகம் இருக்கு. குறிப்பா கணக்கு, அறிவியல், ஐடி, எழுத்து, மீடியா இந்த மாதிரி துறைகள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும். எதையும் சீக்கிரம் கத்துக்கிற திறமையும் பல மொழிகளை கத்துக்கிற ஆற்றலும் இயற்கையாவே இவங்களுக்கு வரும். வேலை, தொழில், பொருளாதாரம்னு பார்த்தா புதனோட அறிவு, செவ்வாயோட ஆற்றலும் கேதுவோட உள்ளுணர்வும் சேர்றதால இவங்க பல துறைகள்ல ஜெயிப்பாங்க. இவங்களுக்கு செட் ஆகிற தொழில்கள்னு பாத்தீங்கன்னா புதனோட ஆதிக்கத்தால மீடியா, பத்திரிகை, எழுத்து, டீச்சிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், பிஆர், ஆன்லைன் பிசினஸ், கன்சல்டன்சின்னு எல்லாரும் ரொம்ப நல்லா வரும். செவ்வாயோட ஆதிக்கத்தால போலீஸ், ராணுவம், தீயணைப்பு துறை மாதிரி யூனிஃபார்ம் போட்ட வேலைகள் இவங்களோட தைரியத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும். கேதுவோட ஆதிக்கத்தால மருத்துவம், ஹீலிங், மாற்று மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீக வழிகாட்டுதல் போன்ற துறைகள்லையும் இயற்கையாவே ஒரு நாட்டம் இருக்கும். பொதுவா சட்டம், இன்ஜினியரிங், குறிப்பா சாஃப்ட்வேர், டிரான்ஸ்போர்ட், சொந்தமா தொழில் தொடங்குறது இதுலயும் ஜெயிப்பாங்க. பொருளாதார நிலையை பொறுத்தவரை வாழ்க்கையோட ஆரம்பத்துல ஒரு 30 வயசு வரைக்கும் கொஞ்சம் பண போராட்டம் இருக்கலாம். ஆனா விடாம சேஷ்ட பண்றதால 30 வயசுக்கு மேல தொடர்ந்து முன்னேற்றம் இருக்கும். சொந்த உழைப்புல முன்னேறி சின்ன வயசுலயே வீடு, வண்டி, வாகனம்னு வாங்குற யோகம் பலருக்கு இருக்கு. இவங்க கொஞ்சம் ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்க. அதனால பணத்தை கொஞ்சம் பார்த்து செலவு பண்றது நல்லதுங்க. திருமண வாழ்க்கையில ரொம்ப அன்பான துணையா இருப்பாங்க. இவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கதாங்க அதிக வாய்ப்பு இருக்கு. பசங்களுக்கு 26ல இருந்து 30 வயசுக்குள்ளயும், பொண்ணுங்களுக்கு 23ல இருந்து 26 வயசுக்குள்ளயும் கல்யாணம் நடக்கிறது நல்லது. இந்த வயசுக்கு பிறகு கல்யாணம் தள்ளி போச்சுன்னா உறவுல சில சிக்கல்கள் வரலாம்னு சொல்றாங்க. இவங்க தங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் சுயமரியாதைக்கும் ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. அதனால அவங்களோட குணத்தை மதிச்சு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கிற துணை அமைஞ்சா வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது 10 பொருத்தத்தையும் கவனமா பார்க்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரம், தேவகணம், இதோட விலங்கு சின்னம் ஆண் குதிரை. அதனால பொருத்தம் பார்க்கும்போது குதிரைக்கு பகையான எருமை சின்னம் வர சுவாதி, ஹஸ்தம் நட்சத்திரங்களை தவிர்த்துறது நல்லது. ரஜ்ஜு, வேதை பொருத்தம் எல்லாம் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். உதாரணத்துக்கு சில பொருத்தங்களை பார்க்கலாம். பரணி நட்சத்திரம் 91% ரொம்ப சிறந்த பொருத்தமா இருக்கும். உணர்ச்சி பூர்வமான உறவா அமையும். பூசம் நட்சத்திரம் 83% ரொம்ப உத்தமமான பொருத்தம். பூசத்தோட ஆதரவான குணம் அஸ்வினிக்கு மனநிறைவை தரும். ஆனா ஹஸ்தம் 27% மாதிரி நட்சத்திரம் சுத்தமா பொருந்தாது. மிருகசீரிஷம், மகம், மூலம், சித்திரை, அனுஷம், சதயம், ரேவதின்னு சில நட்சத்திரங்கள் வேதை தோஷம் இருக்கிறதால பொருந்தாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால முழு ஜாதகத்தையும் வச்சு பொருத்தம் பார்க்கறது தாங்க சரி. அடுத்து அஸ்வினி 3ஆம் பாதத்துல ஒவ்வொரு கிரகம் நின்னா என்ன பலன்னு பார்க்கலாம். இது ஒரு பழைய ஜோதிட நூல்ல இருந்து எடுத்த தகவலுங்க. சூரியன் இங்க இருந்தா பிறந்தவரு பணக்காரரா இருப்பாரு. ஆனா பெரிய இடத்து ஆளுங்களோட பழகாம சாதாரண மக்களோட பழகுவாரு. உடம்புல கொஞ்சம் கோளாறு இருக்கலாம். சில சமயம் முரட்டுத்தனமாவும் கெட்ட எண்ணங்களோடவும் இருக்கலாம். சந்திரன் இங்க இருந்தா பெரிய அறிவாளியா, நிறைய படிச்சவரா இருப்பாரு. பல கலைகளையும் விஞ்ஞானத்திலையும் கெட்டிக்காரரா இருப்பாரு. மத நம்பிக்கை, ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாரு. ஒருத்தர ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டா உயிர்த்தர தோழனா இருப்பாரு. இந்த சந்திரனை செவ்வாய் பார்த்தா கண்ணுலயோ பல்லுலயோ பிரச்சனை வரலாம். செவ்வாய் இங்க இருந்தா பயணம் சம்பந்தப்பட்ட இல்லனா அலைஞ்சு திரியிற வியாபாரம் பண்ணுவாரு. இத சூரியன் பார்த்தா நல்ல பண லாபம், ஆரோக்கியம், சந்தோஷமான கல்யாண வாழ்க்கை அமையும். சிலருக்கு சின்ன வயசுலயே அம்மாவை இழக்கிற நிலை வரலாம். குரு பார்த்தா நீண்ட ஆயுள் கிடைக்கும். சிற்றின்பத்துல நாட்டம் அதிகமா இருக்கும். புதன் இங்கே இருந்தா கடவுளோட அருள் முழுசா கிடைக்கும். தன்னோட கடமைகளை சரியா செய்வாரு. இவருக்கு ஆண் குழந்தைங்க அதிகம் பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உடம்புல சில கோளாறு இருக்கலாம். ஆயுசு சுமார் 60 வயசு வரைக்கும்னு சொல்லப்படுது. குரு இங்க இருந்தா பயங்கர புத்திசாலியா, கல்வியிலையும் செல்வத்திலையும் சிறந்து விளங்குவாரு. சமூகத்துல பெரிய புகழை பெறுவாரு. அரசனுக்கு சமமான வாழ்க்கை, ராஜயோகம் கிடைக்கும்.
சிலருக்கு ஆயுள் கம்மியா இருக்கலாம், ஆனா ஜாதகத்துல ஆயுள் ஸ்தானமும் சனியும் வலுவா இருந்தா இந்த குறை நீங்கிடும். சுக்கிரன் இங்க இருந்தா ரொம்ப கெட்டிக்காரரா இரக்க குணம் உள்ளவரா இருப்பாரு. சிறந்த டாக்டராவோ அரசியல் தலைவராவோ பெரிய ஆளா வருவாரு. சில சமயம் விபத்துல கையோ காலோ இழக்க வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் நல்லா இருந்தா இது நடக்காது. பழகுறவங்க எல்லாத்துக்கும் இவரை பிடிக்கும். சனி இங்க இருந்தா வியாபாரத்துல நல்ல திறமையோட இருப்பாரு. நிறைய சம்பாதிப்பாரு. வேலை செய்யறவங்க கிட்ட இரக்கமா நடந்துக்குவாரு. ஆனா சில சமயம் பேராசையும் பொறுமை இல்லாமையும் இருக்கும். ராகு இங்க இருந்தா வறுமையில வாழ நேரிடலாம். நல்லது கெட்டதுல பெருசா அக்கறை இல்லாம ஒரு பத்தற்ற ஞானி மாதிரி வாழலாம். கல்யாண வாழ்க்கையில வாழ்க்கை துணையால சில தொல்லைகள் வரலாம். கேது இங்க இருந்தா பெரும்பாலும் சமூகத்துல கீழ்மட்டத்துல இருக்கிறவங்களுடைய காலத்தை கழிப்பாக. இவருக்கு தன்னோட மனைவிக்கு வேறொருத்தர் மூலமா ஒரு பெண் குழந்தை பிறக்கலாம்னு ஒரு குறிப்பு இருக்கு. எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் தனக்கு செஞ்ச உதவியை மறக்கவே மாட்டாரு. அதுக்கு பதிலுக்கு உதவி செய்வாரு. அடுத்து தாரா பலன் பத்தி பாப்போம். இது ஒரு டெக்னிக்குங்க. நம்ம ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து மத்த நட்சத்திரங்கள் இருக்கிறத வச்சு ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லதா கெட்டதான்னு கணிக்கலாம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கேதுவோட நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம் ஒருத்தருக்கு பயங்கர நன்மையும் அதிமைத்திரத்தாரையும் தரும். அதே சமயம் பயங்கர தீமையும் வதைத்தாரையும் தரும். இதுக்கு காரணம் கேது கர்ம வினைகளுக்கு அதிபதி. அதனால இந்த நட்சத்திர நாட்கள்ல நம்மளோட பழைய புண்ணியம் இல்லனா பாவம் தூண்டப்பட்டு அதோட விளைவுகள் ரொம்ப தீவிரமா வெளிப்படும். பூர்வ வினை நல்லா இருந்தா பெரிய வெற்றி கிடைக்கும். பூர்வ வினை சரி இல்லைனா தீராத கஷ்டம் வரும். அதனால இந்த நட்சத்திர நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரை, ஷேம தாரை, சாதக தாரை, மைத்திர தாரை, அதிமைத்திர தாரை நாட்கள்ல வர்ற நட்சத்திரங்கள்ல நல்ல காரியங்களை செய்யலாம். விபத்து தாரை, பிரத்யக்கு தாரை, வதை தாரை நாட்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா புது முயற்சிகளை தவிர்த்துட்டு இருக்கிறது நல்லதுங்க. இப்ப நாம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். அதுதான் கர்ம வினை. போன ஜென்மத்துல நாம செஞ்ச நல்லது கெட்டது இந்த ஜென்மத்துல எப்படிப்பட்ட பலனை கொடுக்குதுன்னு சொல்றது தாங்க கர்ம விபாகம். இது எதுக்குன்னா, நம்ம கஷ்டத்துக்கு மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான பரிகாரம் செய்யறதுக்கு தாங்க. பழைய ஜோதிட நூல்கள் படி அஸ்வினி 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க போன ஜென்மத்துல ஒரு ராஜகுமாரனா பிறந்திருந்தாங்களாம். அவங்க ரொம்ப சத்தியமா தர்மத்தோட வாழ்ந்த ஒரு உத்தமர். அவருக்கு அந்தன குலத்துல ஒரு உயிர் நண்பர் இருந்தாரு. ஒரு நாள் 2 பேரும் வேட்டைக்கு போனப்போ ஒரு மான வேட்டையாடினாங்க. அந்த மான்கறிய பங்கு போடுறதுல சண்டை வந்து கோபத்துல அந்த ராஜகுமாரன் தன்னோட பிராமண நண்பரையே கொன்னுட்டாரு. அப்புறம் தப்ப உணர்ந்து அந்த நண்பனோட உடம்பை எடுத்துட்டு வந்து இறுதிச் சடங்கையெல்லாம் அவரே செஞ்சாரு. பின்னாடி தன் மனைவியோட பிரயாகைக்கு போய் கங்கையில குளிச்சு அங்கேயே 2 பேரும் உயிரை விட்டுட்டாங்க. அவர் செஞ்ச அந்த பாவம் பேரு பிரம்மஹத்தி தோஷம். அந்த தோஷத்தால 7 யுகம் ஸ்வர்க்கத்துல வாழ்ந்துட்டு இப்ப மறுபடியும் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்காரு. ஆனாலும் அந்த தோஷத்தோட கர்ம வினை தொடர்றதால அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போகுது. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, போன ஜென்மத்துல செஞ்ச ஒரு செயல் கொலை, அதனால வந்த பாவம் பிரம்மஹத்தி தோஷம். இந்த ஜென்மத்துல அதோட விளைவு புத்திர தோஷம். அதுக்கு ஒரு பரிகாரம்னு ஒரு தொடர்பு இருக்குன்னு காட்டுது. சரி, பிரச்சனையை மட்டும் சொல்லாம அதுக்கான தீர்வையும் சொல்றது தாங்க ஜோதிடம். இந்த பிரம்மஹத்தி தோஷம் புத்திர தோஷம் நீங்கிறதுக்கு சில சிறந்த பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை செஞ்சா கர்மாவோட தாக்கம் குறைஞ்சு நல்லது நடக்கும். அது என்னன்னா, ரோடு ஓரமா மக்கள் குடிக்கிறதுக்கு குளம் வெட்டுறது இல்லனா கிணறு தோன்றது, மகாவிஷ்ணுவோட கதைகள் சொல்ற ஹரிவம்ச புராணத்தை படிக்கிறது இல்லனா கேட்கறது, 10 விதமான கலர்ல இருக்கிற பசுமாடுகளையும் தங்கத்தையும் அந்தணர்களுக்கு தானமா கொடுக்கிறது. இதெல்லாம் செஞ்சா புத்திர பாக்கியம் கிடைக்கும், நோய் நொடி விலகும்னு அந்த நூல்ல சொல்லியிருக்கு. பொதுவான பரிகாரங்கள்னு பார்த்தா கேது, செவ்வாய், புதன் கிரகங்களை வலுப்படுத்தணும். செவ்வாய் சனிக்கிழமைகள்ல கேதுவை வழிபடுறது, கொள்ளு தானம் பண்றது, விநாயகரை கும்பிடுறது நல்லது. செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனை கும்பிடுறது, துவரம் பருப்பு தானம் பண்றது செவ்வாய் தோஷத்தை குறைக்கும். புதன்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபடுறது, பாசிப்பயிறு தானம் பண்றது புதனுக்கு நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தோட மரம் வந்து எட்டி மரம். இந்த மரம் தோஷத்தை நீக்கி கெட்ட எண்ணங்களை அழிச்சு நல்ல எண்ணங்களை கொடுக்கும் சக்தி வாய்ந்தது. இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தி 11 முறை சுத்தி வந்து கும்பிட்டா வாழ்க்கையில இருக்கிற தடைகள் நீங்கும்.
கேதுவோட ரத்தனமான வைடூரியம் கேட் சைக்கிள்ல மோதிரமா செஞ்சு போடுறது ரொம்ப நல்லது. தாமிரம், பஞ்சலோகம், அதிர்ஷ்ட உலோகங்கள். இனி பரிகார கோயில்களை பத்தி பார்க்கலாம். அஸ்வினி 3ஆம் பாதத்துக்குன்னே ஒரு ஸ்பெஷல் கோயில் இருக்கு. திண்டிவனம் பக்கத்துல இருக்கிற திருவக்கரை வக்கர காளியம்மன் கோயில்ல இருக்கிற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதி தாங்க அது. இங்க இருக்கிற பெருமாளோட கையில இருக்கிற சுதர்சன சக்கரம் சும்மா இல்லாம எதிரிகளை அழிக்கிறதுக்கு தயாரா முன்னோக்கி சுத்துற மாதிரி இருக்கும். இதுக்கு பிரயோக சக்கரம்னு பேரு. வேகமா செயல்படுற அஸ்வினி 3ஆம் பாதத்துக்காரங்க இந்த சக்கரத்தை வழிபடும் போது அவங்களோட ஆற்றல் சரியான தர்ம வழியில செலுத்தப்படும். பொதுவா எல்லா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களும் வழிபட வேண்டிய கோயில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில இருக்கிற பிறவி மருந்தீஸ்வரர் கோயில். இங்க இருக்கிற சிவன் பிறவிங்கிற நோய்க்கே மருந்து கொடுக்கிறவராம். அஸ்வினி தேவதைகளே இங்க வந்து தினமும் வழிபடுறதா ஐதீகம். இங்க போய் வழிபடுறது நோயற்ற நீண்ட ஆயுள கொடுக்கும். இத தவிர கூத்தனூர் சரஸ்வதி கோயில், பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலை, கீழ பெரும்பழம் மாதிரி கேது ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வரலாம். தானம் பண்றது கருமாவை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி. கேதுவுக்காக கொள்ளு, பல கலர் போர்வை தானம் பண்ணலாம். நாய்களுக்கு ரொட்டி போடலாம். செவ்வாய்க்காக துவரம் பருப்பு, சிவப்பு துணி, செம்பு பாத்திரம் தானம் பண்ணலாம். புதனுக்காக பாசிப்பயறு, பச்சை காய்கறி, படிக்கிற பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் தானம் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஒரு தானம் அஸ்வினி நட்சத்திரம் மருத்துவம் சம்பந்தப்பட்டதுங்கிறதால ஏழை நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி கொடுக்கறது இல்லனா மருத்துவ உதவி பண்றது மிகப்பெரிய பரிகாரம். இது அஸ்வினி குமாரர்களோட அருளை நேரடியா பெற்று தரும். குதிரைகளுக்கு கொள்ளு வாங்கி போடுறதும் ரொம்ப நல்லது. கடைசியா தியானம் செய்ய வேண்டிய மந்திரங்கள்: அஸ்வினி காயத்ரி மந்திரம், அஸ்வினி மூல மந்திரம், அஸ்வினி தேவ மந்திரம், போகர் சித்தரோட மூல மந்திரம், சரஸ்வதி காயத்ரி மந்திரம்னு நிறைய இருக்கு. இந்த மந்திரங்களை சொன்னா மனசு ஒருநிலைப்படும், கிரகங்களோட நல்ல சக்தி நமக்கு கிடைக்கும். மொத்தத்துல அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதம்ங்கிறது கேதுவோட உள்ளுணர்வு, செவ்வாயோட வேகம், புதனோட கூர்மையான அறிவு கலந்த ஒரு ஸ்பெஷலான பிறவிங்க. இவங்க இயல்பிலேயே அறிவு சார்ந்த முன்னோடிகள். இவங்களோட ஒரே சவால் ஓடிக்கிட்டே இருக்கிற மனசை ஒருநிலைப்படுத்தி ஆரம்பிச்ச வேலையை முடிக்கிறது தான். போன ஜென்ம கர்மாவால சில தடைகள் வந்தாலும் அதுக்கு தெளிவான பரிகாரங்களும் இருக்கு. திருவக்கரை பெருமாளையும் பிறவி மருந்தீஸ்வரரையும் வழிபட்டு சரியான தான தர்மங்களை செஞ்சு மந்திரங்களை சொல்லி வந்தா தடைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில ஜெயிச்சு நிறைவா வாழலாம். அன்புக்கு கட்டுப்பட்டு அறிவை துணையா வச்சு தங்களோட ஆற்றலை நல்ல வழியில செலுத்தினா அஸ்வினி 3ஆம் பாதத்துக்காரங்க தொட்ட துறையில உச்சத்தை தொடர்றது நிச்சயங்க. நன்றிங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.